கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும், இது பற்றின முழுமையான விஷயத்தையுமே கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பீங்க, மற்றவங்களை மதித்து நடக்கிறதுல உயர்ந்த குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, உயர்ந்த ஒரு சிந்தனை, இந்த மாதிரியான நிறைய நல்ல குணம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் சுதந்திரமான போக்கு உங்ககிட்ட இருக்கும், தனக்கென தனி வழி வகுத்து அதற்கேற்றது போல உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறவும் நல்லது ஒரு முன்னேற்றம் பெறவும் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவதும் சனிக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு செய்கிறதும் நல்லது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படின்னோ, சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படின்னோ இந்த மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அந்த விஷயம் கூடிய விரைவில் நடக்கும், நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிக்கவும் எளிய முறையில் உங்களோட எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைத்து வித நன்மைகளையும் பெற்று நலமுடன் வாழ உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சிவபெருமானிடம் மற்றும் சனி பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் நாங்கள் இப்போ தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசிக்காரங்க சமூகத்தில் எல்லோருக்கிட்டையுமே ஒரே போல் பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க. அன்பு, பண்பு, இரக்க சுபாவம், ஆதரவற்றவங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரியான சில நல்ல குணங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள்கிட்ட இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்க கூட கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்திற்கு ஏற்பது போல் உங்களை எளிமையாக மாற்றிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த மாதம் சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், இந்த மாதம் பாதகமாக என்னெல்லாம் நடக்கும், இது பற்றின முழுமையான விஷயத்தையுமே வாங்க நாம இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். கிரக பயிற்சிகள் குறிப்பா உங்கள் தொழில் மற்றும் நிதி விஷயத்துல சவாலை கொடுக்கும் காலமா அமைஞ்சிருக்கு. பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். அப்படி இருந்தாலும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமான குரு பயிற்சியும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் ஆறுதல் தரக்கூடிய வளர்ச்சியும் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியா உங்களுடைய 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம், வேலை பளு கொஞ்சம் இருக்கும். உங்கள் வேலை அல்லது பதவியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை ஒத்தி வச்சுட்டு பொறுமையாக முயற்சி செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் பேசும்போது கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் தொழில் இலக்குகளை அடையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு வேலையிலையுமே சின்ன சின்ன தடைகளையுமே சந்திக்க நேரிடலாம். உங்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக உங்கள் 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதிக மன அழுத்தம் வேலை விஷயத்தில் ஏற்படலாம். ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த மாதம் கவனித்துக் கொள்வது ரொம்பவுமே நல்லது, அவசியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று சாதகமாக இருக்குது. ஏன்னா வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு. வரவு இருக்கிறது ஏற்ப செலவு இருக்கும், செலவு ஏற்பது போல வரவு அமையும். தேவையற்ற காரணத்துக்காக நீங்கள் பணம் செலவழிக்கலாம். உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பது 7.5 சனியின் ஒரு கடைசி காலகட்டம். இது நிதி திட்டமிடல் மற்றும் சேமிப்பில் கடுமையான ஒரு விஷயத்தை, அதாவது கடுமையான ஒழுக்கத்தை கோரும். 5ஆம் வீட்டில் குரு ஊக்கங்கள் அல்லது படைப்பாற்றல் திட்டங்கள் மூலம் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்கள் 8ஆம் வீட்டின் வழியாக புதன் மற்றும் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூழ்நிலைகளை திடீர் எதிர்பாராத செலவுகள் வரும். நீங்கள் ஆன்மீக பணிகள் மற்றும் ஆரோக்கிய காரணத்துக்காக கொஞ்சம் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்கள் யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை அவங்களோட பணிகளில் அல்லது தொழிலில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு பிறக்கும். இருந்தாலும் 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நேர்மறையான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் ஒருவித பற்றின்மை அல்லது தவறான புரிதல் வரலாம், கவனமாக இருங்க. அகங்கார மோதல்கள் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும்.
வெளிப்படையாக பேசுறதும் உங்களுடைய கூட்டாளிகளின் முயற்சிகளை பாராட்டுறதும் இந்த சமயம் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான மாதம். கவனமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா சூரியன் உயிர் சக்தி காரகனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதன் நரம்பு மண்டலத்தின் காரகனாக இருக்கிறாரு. இருவருமே உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நாள்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம். நீங்கள் ரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம். தேவையில்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் ராகு உங்கள் 1ஆம் வீட்டில் பயிற்சி செய்கிறாரு. நீங்கள் இந்த சின்ன சின்ன கவலை, தலைவலி, மனக்குழப்பம் இந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகளை தவிர்க்க சரியான ஓய்வு எடுக்கிறது நல்லது. இது மன அழுத்தத்தை தவிர்க்கும். மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெருமளவுக்கு மனதில் போட்டு குழப்பிக்காமல் அதற்கான தீர்வை எடுக்கிறதுல கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் 7ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் வியாபார கூட்டாளர்களுடன் குறிப்பாக கூட்டு நிதி விஷயங்கள் தொடர்பாக ரகசிய பிரச்சனைகள் அல்லது சர்ச்சைகள் உருவாகலாம். இந்த உள்ளார்ந்த பிரச்சனைகள் காரணமாக விற்பனையில் திடீர் வீழ்ச்சியும் வரும். தொழில் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வியாபாரத்தில் எடுத்துமோ கவுத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. பெரிய முதலீடுகள் செய்கிறத இந்த மாதம் தவிர்த்தால் நன்மையை நீங்கள் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளுடன் பொறுமையாகவும் வெளிப்படையாகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டால் நன்மைகளை பெறலாம். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் எல்லாமே சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றினா நன்மையை பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதாரண நேரம் தான் இது. உங்கள் 5ஆம் வீட்டில் குரு பயிற்சி இருக்குது. இதனால் கற்றல் மற்றும் ஞானத்திற்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கு. இது உங்கள் பாடத்திட்டத்தில் உங்களுக்கு ஆழமான புரிதலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சி அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து படித்தா நன்மைகளை பெறலாம், நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். அப்படி இருந்தாலும் பாருங்கள், உங்கள் 1ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். உங்கள் மனம் கவனச்சிதறலை கொடுக்கும். உங்கள் கவனம் பொழுதுபோக்கில் போகலாம். அதனால் நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பக்கம் உங்கள் கவனச்சிதறல் வரும். கொஞ்சம் முயற்சி செய்யணும். கவனம் மற்றும் கவனச்சிதறலுக்கு இடையே இந்த மோதல் கொஞ்சம் மனதில் கடுமையான ஒரு மன அழுத்தத்தை தரலாம். நீங்கள் சிறந்த முடிவுகளை பெற உங்களோட படிப்பில் கவனமாக செலுத்தினா அதிக ஒரு முயற்சி, அதிக மதிப்பெண் பெறலாம். எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் அடையலாம். பொழுதுபோக்கை குறைச்சிக்கிட்டு நீங்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இந்த மாதத்தின் சவாலான கிரக தாக்கங்களை குறைப்பதற்கும் நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான விஷயத்தையும் பெறவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நன்மையை பெறலாம். தொழிலில் நிலைக்கணும் அப்படின்னு நினச்சா 8ஆம் வீட்டு பயிற்சிகளை எதிர்கொள்ளணும். சூரியனை வலுப்படுத்தணும். இவரால் ஏற்படக்கூடிய தடைகள் குறைங்க. நீங்கள் தினமும் ஆதித்ய சோஸ்திரத்தை பாராயணம் செய்தால் நன்மைகளை பெற முடியும். நிதி ஒழுக்கத்திற்காக 2ஆம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கு இல்லையா? சனியின் தாக்கத்தை சரியாக நிர்வகிக்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் தேவையற்ற வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். ராகு கேது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்கள் ராசியில் ராகுவால் ஏற்படும் மனக்குழப்பம் நீங்குவதற்கும் கேதுவால் கூட்டாண்மைகளால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைப்பதற்கும் சிவபெருமானை வணங்கிட்டு சிவலிங்கத்திற்கு நீர் ஊற்றி அர்ப்பணம் செய்வதும் நன்மைகளை கொடுக்கும். இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தால் நன்மையை பெற முடியும். ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாருங்கள், சிலருக்கெல்லாம் அஷ்டமத்தில் புதனும் சூரியனும் அமர்றாங்க. இதனால உடல் உபாதைகள் ஏற்படும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். கொடுக்கல் வாங்கல்கள்லாம் சில பிரச்சனை வரலாம். அதனால தான் நீங்கள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இந்த பரிகாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எதிர்பாராத லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். நிறைய பாதிப்புகள் இருந்தாலுமே ஒரு சில விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்க இந்த பரிகாரம் உறுதுணையாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் வெற்றி, எதிர்பாராத லாபங்கள் நீங்கள் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசி லக்கணத்தில் ராகு இருக்கிறதுனால 7ஆம் இடத்தில் 3 மற்றும் 4 கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு அமையுது. அதனால தான் எல்லா விஷயத்திலையுமே பொறுமை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுது. இந்த மாத இறுதி வரை ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். நிறைய பேருக்கு ஆன்மீக தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத நாட்களை தவிர்ப்பது இந்த மாதம் ரொம்பவுமே நல்லது. சுக்கிரன், சந்திரன், கேது போன்றவை இணைப்பு பெறும்போது நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்படி இருந்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். வரக்கூடிய வாய்ப்புகளில் சாதகமான முன்னேற்றத்தை கும்பராசி அன்பர்கள் அடைய முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.